ஓகே, இந்த ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வராங்க. என்ன கார் இல்லாமல் ஒண்டியாக வரா, எப்படி நான் பெட்ரோல் போடுறது? எனக்கு லாரி வேணுமா? லாரியை ஒன்ட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணது, ரோட்டில் படுத்து தூங்குறதா? இதை வச்சு தான் என் பொழப்பே ஓடுது. ஓகே, அவங்க வண்டிக்கு நம்ம வந்து போய் பெட்ரோல் தான் போட போகிறோம். லாரியெலாம் ஒன்று கேட்கல, ஆனால் பார்த்தா அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஓகே, வண்டி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அங்கே இருக்குது. ஆனால் அது எப்படி கரெக்டாக பார்க்கிங்கில் பெட்ரோல் முடியுதுன்னு தெரில. சரி, வந்தாச்சு, போட்டுருவோம். வணக்கம். ஓகே, 219 கொடுத்துருக்காங்க நமக்கு சம்பளம். இதுக்காக நான் இங்கேருந்து லாரி தூக்கிட்டு வந்தேன். பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பேங்க்கு நீ கேனை தூக்கிட்டு வந்தால் கூட நான் கொடுத்துருப்பேனே. ஓகே, அடுத்த கஸ்டமரை பார்க்க வேண்டிதான். அது வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. என்ன வேணும்? இது டீயா? இங்கே பெட்ரோல் தான் இருக்குது, வேணா குடிச்சிட்டு போறியா அப்படின்னு சொல்லுன்னு நினச்சிக்கலாம் மேடம். இங்கே ஏ டு இசட் எல்லாமே கிடைக்கும். அவங்களுக்கு என்ன வேணும்? அமெரிக்கானோ காஃபி தானே? ஓகே, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஒரு ரெடியாக உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். அடுத்து என்ன காப்பி? லார்ஜாக வேணுமா? ஓகே, லார்ஜி. பார்த்தீங்கன்னா பெய்டு. நீங்கள் தர வேண்டிய பணம் வந்து 4 ரூபா தான். 4 ரூபாய்க்கே காப்பி. நீங்கள் வெளியே போய் கேட்டால் கூட டீயே 10 ரூபாய்க்கு விற்பான். இங்கே 4 ரூபாய்க்கு காப்பி. காப்பின்னு சாதாரண காப்பி கிடையாது. இதில் இஞ்சி, துளசி, ஆசீர்வாதா பல மூலிகை கேட்டிருக்கு. இது வெளியே போய் கேட்டிங்கன்னா 100 ரூபா. உங்களை மாதிரி பிச்சைக்காரிக்கெல்லாம் நாங்கள் ஓசியாகவே கொடுப்போம். வாங்கிட்டு போங்க.